ஒரு சிலவங்க வந்து மருந்து வந்து யாரும் உங்ககிட்ட வந்து இந்த மருந்து அடிங்க வைங்க இது நிறைய கொத்து கொத்தா காய்க்கும் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணிருக்காங்க உங்ககிட்ட? அதெல்லாம் வந்து சொன்னாங்க. எதுவும் பயன்படுத்துறீங்க? நான் வந்து அதை அப்படி இன்னும் நான் 10,000 ரூபாய் அந்த கொடுத்த மருந்து கூட அந்த குடோன் கூட அதை கூட நான் அடிக்காம நான் வாங்கி வச்சது அப்படி இருக்கு. சரி. பொதுவாக மரங்களுக்கு வந்து சில செயற்கை உரங்களை வந்து அதிகமா பயன்படுத்தும் போது அந்த வருடம் வந்து காய்ப்பு அதிகமா தெரியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமே அது வந்து அது நான் என்ன சொல்றேன், அந்த போட்ட வருஷத்துல நல்லா இருக்கும், அப்புறம் அதுக்கு பிற்பாடு இப்படி ஆயிரும். அதுக்கு அடுத்து அப்ப இதுக்கு வந்து மருந்து செலவெல்லாம் கிடையாது. மருந்து வந்து பயன்படுத்துவாங்க. நான் வந்து பயன்படுத்தி பார்த்ததுல எனக்கு அவ்வளவு லாபம் தெரியல. அந்த மருந்து அடிக்கிறதுனால அது அவ்வளவு இதா தெரியல. ஒரு நோய் போனா ஒரு நோய் வந்துருது. நம்ம மரத்தை வந்து இயற்கையாவே வச்சு நம்ம அதை கிளீன் பண்ணி இப்படி ஒரு தொழு உரம் மற்ற இந்த வாளி உரங்கள் வந்து இயற்கையான சில இதுகள் இருக்கு. அது இதுகளெல்லாம் நம்ம பயன்படுத்தி அப்படி கொண்டு வந்தோம்னா மரமும் பாதிக்காது, மரமும் படாது, ஓரளவு காய்ப்பும் நல்லா நார்மலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எலுமிச்சை சாகுபடியை பத்தி பார்க்க போறோம். இந்த விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 எலுமிச்சை மரங்களை வந்து நடவு செஞ்சு அதிலிருந்து வருடந்தோறும் வந்து நல்ல ஒரு மகசூல் வந்து எடுத்துட்டு வராங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்தவித செயற்கை மருந்துகளையும் பயன்படுத்துறது கிடையாது. இயற்கையான முறையிலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல முறையில் வந்து மகசூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விவசாயிகிட்ட தான் வந்து அவருடைய அனுபவத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். இந்த தகவல் வந்து கண்டிப்பாக வந்து எலுமிச்சை சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பயனுள்ள வகையில் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அண்ணே. வணக்கம் தம்பி. ஆனா இப்போ வந்து இந்த எலுமிச்சை வந்து வச்சு எவ்வளவு நாள் இப்போ வச்சுன்னு சொல்லுங்களேன். இது இப்போ 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் ஆகுது. நம்ம ஏற்கனவே இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கொஞ்சம் சின்ன மரமா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மரங்கள்லாம் இப்போ காய்ப்புக்கு வந்துருச்சு அப்படித்தானே? ஆமா, இந்த பாருங்களேன் இந்த காய் பாருங்க. இது வந்து ஒட்டு ரகமா இல்லைன்னா நாட்டு ரகமா? நாடுதான். ஒட்டு எதுவும் வைக்கிற கிடையாது. ஒட்டு முதல்ல கொஞ்சம் வச்சோம். சரி. அது வந்து சரியில்லை. அது வந்து ஒட்டு வந்து சுள்ளி அடிச்சு வச்சு ஒரு கொப்பு காய்ச்சதுன்னா அந்த கொப்பு அதோட சரி பட்டு போயிருது. ஆமா, அதே மாதிரி நாட்டு மரம் வந்து படாது. சரி. அந்த காய் வந்து நார்மலா பிடிச்சுக்கிட்டே இருக்கும். மத்த நல்லா எல்லாமே தெளிவா நல்லா இருக்கும். சரி. ஆமா, அந்த நாட்டு மரத்து காய் இந்த காயை நல்லா பருவட்டா சரி நல்லா வித்தியாசமா இருக்கும். சரி. நல்லா காய்ச்சிருக்கு. 4 வருஷத்துல இந்த காய்ப்புக்கு வந்துருச்சுங்கிறீங்க. ஆமா, இப்ப 4 வருஷத்துல இந்த காய்ப்பு நல்ல பராமரிப்பு. உங்களுக்கு குப்பைய வந்து மக்க வச்சு சரி உள்ள ஒண்ணாந்து போடுறது. சரி. அந்த தண்ணியில பூரா உள்ள ஒண்ணாந்து விட்டோம். சரி. அது ஒரு நல்ல இது. சரி. அது சில வாளி இந்த இயற்கை உரங்களை பூரா நல்லா பயன்படுத்துது. இப்ப நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து ரொட்டேட் வச்சு நீங்க வந்து அந்த ரொட்டேட். அது வந்து இதுக்கு நீங்க களை மருந்து எதுவும் அடிக்கிறது கிடையாதா? அடிக்க மாட்டேங்க. வேற எதுவும் ரசாயன உரங்கள் எதுவும் பயன்படுத்துறீங்க? ரசாயன உரம் இது வரைக்கும் இந்த இதுக்கு பயன்படுத்தல. ஆமா, அது ஃபுல்லா குப்பை. சரி. அந்த வாளி நம்ம இந்த வேளாண்மை துறையில இருந்து சில இது அந்த இருக்கும் வாளி உரம், இல்லைன்னா அந்த நம்ம நாட்டு இயற்கை உரம் இதுகளை தான் இதுக்கு இது வரைக்கும் பயன்படுத்திட்டு வரீங்க. ஆமா. சரி. இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த மரங்கள் வந்து எவ்வளவு நாளாச்சு, எவ்வளவு மரம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. மரம் வந்து மொத்தத்துல பெரிய மரம் சின்ன மரம் சேர்ந்து 1300 மரம் இருக்கு. சரி. ஆமா, வந்து அந்த மரம் வந்து ஏற்கனவே காய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஆமா, இந்த மரம் இப்ப காய்ப்புக்கு வந்துருச்சு. இப்போ நேரத்தே இந்த காயெல்லாம் பிறக்கிறதுக்கு ரெடி பண்ணோம். சரி. அது இந்த கொஞ்சம் களை வெட்டிக்கிட்டு இருக்கனால சரி அது நாளையில இருந்து இந்த காய்களை பிறக்க ஏற்பாடு. சரி. எல்லாத்தையும் பறக்கிறோம். சரி. இப்ப இது வந்து நீங்க வந்து எந்த தண்ணி வந்து எந்த இது மூலமா நீங்க வந்து இதுக்கு பாய்ச்சிக்கிட்டு? இது வந்து பைப் லைன். அது வந்து வாழைக்கு வந்து சொட்டு நீர். சரி. அது வந்து சின்ன மைக்ரோட்டி போட்டு சரன்னு பாயும். சரி. சில சொட்டு நீர் பாயணும், அதுவும் இருக்கு. சரி. இது வந்து பைப் லைன். சரி. ஆமா, பைப் லைன்னா ஒவ்வொரு கன்றுகளுக்குமே நீங்க பைப்பு போட்டிருக்கீங்க. அந்த பைப்பு நம்ம இங்க இருந்து நெடு அந்த காட்டுவால 10 மரத்துக்கு ஒரு காட்டுவால். ஒரு 10 மரத்துக்கு ஒரு காட்டுவால் வைக்க. ஆமா, முதல்ல அவங்க பேச்ச கேட்டு சரியா தெரியாம 40 மரத்துக்கு போட்டு. சரி. 40 மரத்துக்கு முதல்ல சின்ன கண்ணுக்கு பாயும், பெரிய மரமா இருந்தா பாயாது. ஆமா. சரி. 20 ஆக்கணும். சரி. 20 விட 10 தான் ரொம்ப சிறப்பா. சரி. ஒரு செகண்ட்ல தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி. பழையபடி நம்ம காட்டுவலை மாதிரி நல்லா போய்கிட்டே இருக்கும். ஒன்னோல எல்லா மரம் பாயும். ஆமா. சரி. நம்ம நிலச்ச அளவுல அந்த மரத்தை கொண்டு வரணும்னா சரி இப்படிதான் அதை பயன்படுத்த வேண்டியிருக்கு. சரி. ஆமா, அப்படி நம்ம கொண்டு வர போய் தான் சொல்றேன். இப்ப அந்த காய்கள்லாம் என்ன பாருங்க, நமக்கு இங்க இருக்கு அந்த இதெல்லாம் இருக்குது சொல்றேன். நல்லா பருவட்டா நல்லா இருக்கும். ஆமா. இப்ப இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பறிக்க போறீங்க அந்த காய்களை வந்து இதுல. ஆமா, மொத்தம் ஆளு விட்டு இதுக்கு முன்ன ஊடால 1-2 கிடக்கும். சரி. அதோட பிறக்கணும். சரி. இப்போ வந்து எல்லா மரத்துலயுமே சரி காய் கிடக்குதுனால நாளைக்கு எல்லாத்தையும் பிறக்கணும். சரி. இப்ப இது எவ்வளவு இடைவெளியில நீங்க வைக்கிறது?
இது வந்து ஒரு 24 அடிக்கு கரெக்டா இருக்கணுங்க. ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு 24 அடி. ஆமா, இடைவெளி வந்து 24 அடி. ஒரு சிலவங்களுக்கு இடம் கம்மியா இருக்கும். அது அவங்க வந்து எந்த அளவு வைக்கிறது அவங்க அப்படி வைக்க இருந்தா 18 அடிக்கு வைக்காங்க. பிறகு 16 அடி கூட சிலவர் போட்டுட்டு பிறகு மரத்தை வெட்டிட்டு கிடப்பாங்க. ஓ, அந்த மாதிரி வைக்க கூடாது. அந்த மாதிரி வச்சா அது வந்து மரம் வந்து ரொம்ப ஒன்னோட ஒண்ணு போய் ரோசக்கூடாது. ஓ சரி. பழையபடி அந்த 24 அடிக்கு ஒண்ணுதான் அது வந்து மரம் சரியா வரும், நல்லா வரும். நல்லா மரம் வளர்ந்தாலும் அந்த இது கரெக்டா இருக்கும். மரம் எவ்வளவு போர்ச்சா வந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி கிட்ட வர மரம் மேல கிளம்பும். நமக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. சரி சரி சரி. 4 வருஷம் ஆயும் இன்னும் பாருங்க எவ்வளவு இடைவெளி இருக்கு. ஆமா பாருங்க, ரொட்டேட்டிங் நாத்து பாம்பளுக்கும் நான் தான் இதெல்லாம் அடிச்சிருக்கீங்க. ஆமா, உங்ககிட்டே வந்து டக்கர்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா, எல்லாமே இருக்கு. ஓ சரி. டக்கரு, ரொட்டேட்டி, பழையபடி அந்த கலப்பை, செட்டி கலப்பை மற்றும் எல்லாமே இருக்கு. சரி. இந்த எலுமிச்சை மரத்துக்கு மட்டும் உழவுகளை வந்து நான் அடிப்பேன். நீங்க தான் அடிப்பீங்க? ஆமா, மற்ற கிடையாது. ஆமா, மற்றதுகளுக்கு வந்து ஆட்களை வச்சு பயன்படுத்துவோம். ஓ சரி. இதுல வந்து நம்ம அதை கொஞ்சம் பொறுமையா. சரி 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 சரி. அதை நம்மளே எல்லாம் பார்த்துக்கிடுவோம். சரி. இப்போ நீங்க அந்த 22 அடிக்கு இடைவெளியில வந்து இந்த மரம் வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆமா, 24. எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? எவ்வளவு ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்களேன். இது அப்ப வாங்கும்போது தம்பி 30 ரூபா தான் ஒரு கண்ணு. ஓ சரி. ஒரு கண்ணு 30 ரூபா. இந்த திருவட்டநல்லூர்ல வாங்கி போட்டாங்க. சரி 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 சரி. திருவட்டநல்லூர்ல. அவர் பேர் வந்து பெருமாள். ஓ சரி சரி. அந்த வியாபாரி. ஓ சரி. அவர் வியாபாரில அவர் சம்சாரி தான். கண்ணு நல்லா தெளிவா கொடுத்துருக்காரு. கொடுப்பாரு. எல்லாமே நாட்டு மரங்கள் தான். ஆமா, நாட்டு மரம் தான். சரி. இப்போ நீங்க இந்த மரங்கள் வந்து குழி வந்து எடுக்கிறீங்களா? ஆமா. குழி எவ்வளவு ஆழத்துல எடுப்பீங்க? இது குழி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு நாள் கழிச்சு இந்த கண்ணுகளை வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. குழி சேஜேபி இருக்கா? சேஜேபி அந்த பெரிய வெட்டி 2 அடி பெட்டி இருக்கு வருங்க. ஆமா, அதை வச்சு கரெக்டா ஒரு வெட்டி கீழே எடுத்துட்டோம்னா சுத்தமா 2 அடி வந்துடும். 2 அடி 3 அடி அவலத்துக்கு நல்லா கரெக்டா நல்லா குழி விழுந்துரும். ஓ சரி. அந்த என்னன்னா அப்புறம் ஒரு 10 நாளுக்கு கிடக்கும். 10-15 நாள் கிடந்து அதுக்கு பிற்பாடு இந்த குப்பையில கொஞ்சம் மக்க வச்சுப்போமா. ஆமா. தோண்டின மண்ணை தோண்டின மண்ணை தூர தள்ளிட்டு சரி அந்த வேற மண்ணை உள்ள இழுத்து அந்த குப்பையை ஒண்ணா நிறுத்தி விட்டு அதனால லேசா பல்ல வச்சு விட்டாச்சுன்னா அது வரும்போதே மரம் ஒரு வித்தியாசமா நல்ல தளைஞ்சு வரும். தளைஞ்சு வரும், வர நல்லா போய்கிட்டு இருக்கும். ரைட்டு. இது எவ்வளவு நாளுக்கு இந்த ஆரம்பத்துல வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சுறது? தண்ணி வந்து காய்ப்பு வந்து நம்ம பிறக்கிறதுக்கு காய் பிறக்க ஆரம்பிச்சு மரம் பூக்க தண்டியும் ஒரு மாதிரியா விடுவோம். மரம் பூத்துருச்சுன்னு வைங்க, பூத்து மரம் பிஞ்சு விடுச்சு வருதுன்னா தண்ணியை வந்து நார்மலா ஒரு 5 பக்கம் பாய்ச்சிக்கிட்டே இருப்போம். சரி. அதை விட காய் கொஞ்சம் பருக்க நம்ம வந்து கிளியரா ஒரு 3ஆம் பக்கம் கூட நான் டெய்லி காய்க்க ஆரம்பிச்சுன்னா 3ஆம் பக்கம். ஆமா, காய்க்க அதை விட நல்லா சிறப்பா இருக்கும். ஓ சரி சரி சரி. ஆமா. இந்த எலுமிச்சைகளை வந்து இப்ப நீங்க எங்க மார்க்கெட் எங்க ஏத்தி விடுறீங்க? இதுக்கு எவ்வளவு ரேட் இப்ப போகுதுன்னு சொல்லுங்களேன். இப்போ அன்னைக்கு ஒரு 3 நாளா போச்சு. சரி. அது வந்து 35 ரூபா 40 ரூபாய்க்கு உள்ளதான் போயிருக்கு. ஓ சரி சரி. பழையபடி சில நேரத்துல 20 ரூபாய்க்கு கூட வந்துட்டு, சில நேரத்துல 60 ரூபா 70 ரூபாய்க்கும் போகுது. ஆமா, இப்போதைக்கு வந்து 30 ரூபா 35 ரூபாய் இருக்கு. சரி, மார்க்கெட் ரேட். சரி சரி. ஆமா, இது வந்து இங்க சங்கரவயில் தான் போவோம். சங்கரவயில் போவோம். சில நேரத்துல வந்து தேவைன்னா புளியங்குடிக்கும் போகுது. ஆமா. எவ்வளவு ஆட்கள் வந்து இதை பறிக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுவோம்? அது டெய்லி 10-15 ஆள் உள்ள வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆமா, அது வந்து இத பழம்பரக்காய், களவரக்காய். ஓ சரி. அதுக்கு உரம் வைக்க, மற்ற அந்த பாத்திகளை எடுத்துக்கிட்ட வைக்க, மற்ற வேலைகள் வந்து சரி சரி அது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். சரி சரி சரி. ஆமா. இப்போ வந்து நீங்க வந்து இவ்வளவு எலுமிச்சை மரங்களை வச்சு நீங்க உங்களுடைய அனுபவத்துல வந்து இப்போ ஒரு ஏக்கர் வச்சிருப்பாங்க, 2 ஏக்கர் வச்சிருப்பாங்க, ஒரு சிலவங்க 5 ஏக்கரோட வச்சிருப்பாங்க. அவங்க வந்து எவ்வளவு எலுமிச்சை கண்ணுகளை வச்சு பார்த்தா வந்து இதுல லாபம் இருக்குதா? அது எந்த முறையில பராமரிக்கலாம்னு சொல்லுங்களேன். லாபமெல்லாம் இருக்கு, லாபம் இல்லாமலாம் இல்ல. சரி. அதாவது நமக்கு கொஞ்சம் காடு அதிகம், கொஞ்சம் தண்ணி வசதியும் இருக்கு. சரி. ஆனாலும் நான் இவ்வளவு மரம் போட்டிருக்கேன். டெய்லி 10-15 ஆள் வேலை பார்க்க. சரி. பழையபடி சீசனுக்கு வந்து நமக்கு நல்லா துட்டு கிடைக்கும். சரி. பழையபடி சீசன் இல்லாத நேரத்துல அந்த ஆளுகளுக்கு வேலை பார்க்க சம்பளம் கரெக்டா இருக்கும், எல்லாமே அதுல வந்துடும். சரி. அதனால போட்டதுனால அதிக லாபம் தான். லாபம் நல்ல லாபம் தான். லாபம் இருக்கு. விவசாயம் பாக்குறவங்க பண்ணலாம், எலுமிச்சை சாகுபடி அழகா பண்ணலாம். சரி சரி. ஆமா. சரி ரைட். இப்போ இந்த இதுக்கு வந்து எலுமிச்சைகளுக்கு வந்து நோய் எதுவும் தாக்குமா? அந்த நோய் தாக்குதலுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அதாவது இந்த மருந்து சில நேரத்துல அடிச்சு, இதுக்கு முன்னால வந்து அந்த மருந்து அடிச்சதுல என் பறவையில அவ்வளவு ஒரு இதா தெரியல. சரி. அதுக்கு பிற்பாடு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு நான் மருந்து அடிச்சு 2 வருஷம் ஆச்சு. மருந்தே அடிக்கல. ஆமா. அப்ப இதுக்கு என்ன உரம் கொடுக்குறது?
கொடுக்கறது இந்த வருங்க பூரா குப்பை அடக்குறங்க உள்ள குப்பை தான், ஃபுல்லா குப்பை. குப்பை மட்டும்தான். எவ்வளவு நாளைக்கு இடைவெளியில வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம அந்த ஆடி ஆவணி மாதமே போட்டுருவோம். ஓ சரி, முன்னாடியே மாலைக்கு முன்னாடி குப்பையை பூரா அள்ளி உள்ள போட்டுறதுன்னு. சரி சரி. போட்டு தண்ணி அந்த மலைக்கு வாட விட்டு மற்றதை விட்டு வரும்போது அந்த பூவெல்லாம் எடுக்க மலைக்கு வாட விட்டுருவீங்க? ஆமா, வாட விட்டு அந்த மலைக்கு முன்னாலேயே வாட விட்டுறது. ஓ, அப்ப இதுக்கு வந்து மருந்து செலவெல்லாம் கிடையாது? மருந்து வந்து பயன்படுத்துவாங்க. நான் வந்து பயன்படுத்தி பார்த்ததுல எனக்கு அவ்வளவு லாபமா தெரியல. அந்த மருந்து அடிக்கிறதுனால அது அவ்வளவு இதா தெரியல. ஒரு நோய் போனா ஒரு நோய் வந்துருது. நம்ம மரத்தை வந்து இயற்கையாவே வச்சு நம்ம அதை கிளீர் பண்ணி இப்படி ஒரு தொழு உரம் மற்ற இந்த வாளி உரங்கள் வந்து இயற்கையான சில இதுகள் இருக்கு. சரி, அது இதுகளெல்லாம் நம்ம பயன்படுத்தி அப்படி கொண்டு வந்தோம்னா மரமும் பாதிக்காது, மரமும் படாது, ஓரளவு காய்ப்பும் நல்லா நார்மலா இருந்துகிட்டே இருக்கும். சரி, பிரச்சனையே இல்லைன்னு வைங்களேன். அதிகம் ரசாயன உரத்தை போட பழையபடி அதை போட இதை போடன்னா அது மரம் வந்து ஒரு சைஸா மரம் பட்டுக்கிட்டே வரும். ஆமா, ஒரு சிலவங்க வந்து மருந்து வந்து யாரும் உங்ககிட்ட வந்து இந்த மருந்து அடிங்க வைங்க, இது நிறைய கொத்தா காய்க்கும் அப்படின்னு சொல்லி எதுவும் அப்ரோச் பண்ணிருக்காங்களா உங்ககிட்ட? அதெல்லாம் வந்து சொன்னாங்க. எதுவும் பயன்படுத்துறீங்க? நான் வந்து அதை அப்படி இன்னும் நான் 10,000 ரூபாய்க்கு அந்த கொடுத்த மருந்து கூட அந்த குடோனுக்குள்ள கிடக்கு. அதை கூட நான் அடிக்காம நான் வாங்கி வச்சது அப்படி இருக்கு. ஓ சரி. பொதுவாக மரங்களுக்கு வந்து சில செயற்கை உரங்களை வந்து அதிகமா பயன்படுத்தும் போது அந்த வருடம் வந்து காய்ப்பு அதிகமா தெரியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமே காய். அது வந்து அது நான் என்ன சொல்றேன், அவன் அந்த போட்ட வருஷத்துல நல்லா இருக்கும், அப்புறம் அதுக்கு பிற்பாடு இப்படி ஆயிரும். ஓ, அதுக்கு அடுத்து சரி. இவ்வளவு நேரம் நமக்காக வந்து இந்த எலுமிச்சை சாகுபடியை பத்தி நல்லா தெளிவா சொல்லியிருந்தீங்க. அதுக்காக நமக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம்னே. வணக்கம்ண்ணே. வணக்கம்.